இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரூத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கவலைப்படாதே, நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, அன்று ஆவியானவருடைய ஆசி போவாசினூடாக ரூத்துக்கு கிடைத்தது. கணவனை இழந்து நின்ற ரூத்துக்கு போவாசு மூலமாக மறுவாழ்வு கிடைக்கச் செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அதுவும் இப்பொழுதிலிருந்தே நடக்கப் போகிறது. நாம் கேட்பதற்கு மேலாக நம் ஆண்டவர் நமக்கு பல செயல்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அன்றாடம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் செய்வோம். எங்களுடைய ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், ஆசை விருப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். குறித்த காலத்தில் ரூத்தின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் எங்களுக்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கேட்பது அனைத்தையும் நமக்கு செய்து தருவார் என்று. ரூத்தினுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருந்ததோ அவை அனைத்தையும் நம் தேவன் சந்தித்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளையும் சந்திக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நாம் அவரை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை மட்டும் வழிபட வேண்டும். அப்போது எங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். அதற்காகவே ஆண்டவர் என்று இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? முழு மனதோடு ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.